தமிழ் புரிந்து, டைம் இருந்து, இதை காது கொடுத்து கேட்கும் என் அன்பான நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் சொல்லப்போகும் ஒவ்வொரு குட்டி கதையுமே, அது ஒரு சமுதாயத்துக்கு இல்லன்னா ஒரு ஃபேமிலிக்கு உதவுற மாரி, ஏதாவது அதிலிருந்து ஒரு கருத்த நான் படிச்சேன்னா, அத தான் இப்ப உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டுருக்கிறேன். இன்று சொல்லப்போகும் கதை கூட ஒரு ஃபேமிலி பத்தி, ஒரு பெரிய ஃபேமிலிய பத்தி உள்ள ஒரு கதைய தான் நான் இப்ப உங்ககிட்ட சொல்லலான்னு இருக்கிறேன். ஆனா கதைக்கு போறதுக்கு முன்னாடி, நான் உங்கள எல்லாரையும் ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன். நம்ப ஃபேமிலின்னா முன்னெல்லாம் வந்து ஒரு ஏர்லி 70ஸ்ல எல்லாரும் 4, 5 குழந்தைங்க வச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இப்பல்லாம் வந்து என்ன பண்ணிட்டோம்னா, நம்ம கவர்மெண்ட்டே நாம் இருவர், நமக்கு இருவர், அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சதும் நாம் இருவர், நமக்கு ஒருவர்ன்னு ஆக்கி, அதுவும் அப்படி ஆக்கிடுச்சு. ப்ளஸ் நம்ம ஃபைனான்ஷியலாவும் நம்ப எல்லாம் விலைவாசிலாம் ஏறுறதுக்கு அந்த மாரி ஃபாஸ்ட்டுக்கு போகணும்னா, நம்ம குழந்தைங்கள ஆட்டோமேட்டிக்கா நம்பளும் எல்லாருமே 2 குழந்தைங்க இல்லன்னா 1 குழந்தைங்களா ஆக்கிக்கிட்டோம் இல்லைங்களா? இதுதான் இப்ப ஒரு 45 இயர்ஸா நம்ம நடந்துட்டு இருக்குது. இப்ப அதுக்கு பின்னாடி உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் 2 இல்லன்னா 1 குழந்தை தான் இருக்கும். இந்த மாரி இருக்கும்போது, நமக்கெல்லாம் ஒரு அபோவ்ஸ் ஏர்லி மீன்ஸ் அதுக்கு முன்னாடி பொறந்தவங்க 70ஸ்லலாம் பொறந்தவங்கலாம், அவங்களுக்கு அம்மா, தாத்தா, பாட்டி, பெரியப்பா, பெரியம்மா, அத்தை, மாமா இந்த உறவெல்லாம் கூட இருந்துகிட்டே இருக்கும். அவங்க குழந்தைங்கள்லாம் இருக்கும்போது அவங்களெல்லாம் சேர்ந்து சேர்ந்து எல்லாரும் எங்கேயாவது வெளியில போவாங்க. எல்லாரும் வெளியில வருவாங்க. இன்னும் நெறைய பேரு அவங்க சொந்த தம்பி, அக்காங்க கூட மத்தவங்க பெரியப்பா பசங்க அவங்க கூட நல்லா உறவோட இன்னும் இருந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா ரீசென்ட்டா நம்ம என்ன பண்றோம், நமக்கு படிப்பு படிப்புன்னு ஏன்னா அது நம்பளால மட்டும் இல்ல. நம்ப சமுதாயமும் பிளஸ் நம்ப கவர்மெண்ட்டும் நம்பள எல்லாரையும் அது மாரி நம்மள ஆக்கிடுச்சு. 2 குழந்தைங்கள வச்சுக்கிறோம். அவங்கள படி, 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 படின்னு நல்லா ஃபோக்கஸ் பண்ணி கேமு இல்லன்னா நேரா நேரா படிக்கிறது இப்ப விளையாட விடுறதே இல்ல. அது மாரி அப்ப என்ன பண்ணுவோம், படிக்கிறது திருப்பி அவங்கள அடுத்தது யூனிவர்சிட்டில நல்ல யூனிவர்சிட்டி. அப்புறம் நல்ல ஒரு மருமகன்னு பண்ணி வைக்கிறோம். அதுக்கு முடிஞ்சதும் அவங்களுக்கு குழந்தைங்க. அவங்கள அதே மாரி படின்னு இதுதான் நம்ப இப்ப கொஞ்ச நாளா நம்ப இது மாரி தான் ஓடிட்டுருக்கோம். எல்லாருமே இது மாரி தான் ஓடிட்டுருக்குறோம். பக்கத்துல இருக்கிற நெய்பருக்கும், பிளஸ் நம்ப சொந்தங்களுக்கும் போய் அவங்கள பார்க்க போறதுக்கு நேரம் இருக்கா? இல்ல. அதெல்லாம் விட்டுட்டு, ஓ! அந்த கோர்ஸ் படிக்கணும். எக்ஸ்ட்ரா இந்த கோர்ஸ படிச்சா தான் இதுக்கு இத சர்வே பண்ண முடியும். பிளானிங்க ரொம்ப பண்ணி, அப்படி இப்படின்னு இ இ இத மாரியே நம்ம லைஃப் எல்லாம் ஓடிட்டு இருக்குது. அத பார்த்த அந்த மாரி இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா நான் இன்னைக்கு இன்னைக்குன்னா இந்த 2 வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்கள பார்த்தேன். அவங்க கூட இருந்த அவங்க ஃபேமிலிய பார்க்கும்போது எனக்கு அப்படி ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. அத தான் இப்ப உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கிறேன். வாங்க கதைக்கு போலாம். இப்ப ரீசென்ட்டா நான் சொன்னேன்ல ஒரு பேஷண்ட்ட பார்த்தேன். அவங்க வந்து அவங்களோட வயசு 90 பிளஸ். அப்ப வந்து அவங்க ஒரு வந்து அவங்கலாம் அவங்க கூட பொறந்தவங்க ஒரு 12 பேராம். இப்ப ஆனா உயிரோட இருக்கிறவங்க வந்து 5 பேரு. அதுல 3 பேரு யுகேல இருக்கிறாங்க. ஒருத்தவங்க வந்து வேற கண்ட்ரி, இன்னொருத்தவங்களும் வேற கண்ட்ரில இருக்காங்க. இப்ப இவங்க எல்லாருமே பல நாட்ல போயி யுஎஸ் இத மாரி எல்லாம் இருக்கிற கண்ட்ரிலயும் ஒர்க் பண்ணிட்டு, ரீசென்ட்டா அவங்க வந்து செட்டில் ஆனது இப்ப இங்க ரிட்டயர்மென்ட்ல இங்க இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க கொஞ்ச நாள் ஆனது அவங்க முடிஞ்சுச்சுன்னா, அவங்க ஃபேமிலி ஹவுஸ்ல இருப்பாங்க. இல்லன்னா அத வித்துட்டு ரிட்டயர்மென்ட் அபார்ட்மெண்ட்ல இவங்களும் ரிட்டயர்மென்ட் அபார்ட்மெண்ட்ல தான் இருந்தாங்க. அவங்கள ஒரு ஒரு ஃப்ளோர்ல இருந்தாங்க. அவங்களோட சிஸ்டரும் இன்னொரு ஃப்ளோர்ல அவங்க ஒரு ஃப்ளாட்ல வந்து அவங்க ஒரு வீட்ல இருந்தாங்க. அப்ப இன்னொரு சிஸ்டர் வந்து இப்ப 3 பேர் தான் இருக்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா? அவங்க இன்னொருத்தவங்க இன்னும் கொஞ்சம் தூரத்தில ஒரு 10 மினிட்ஸ் வாக்கபிள்ல இருக்கிறாங்களாம். இவங்க 3 பேர் என்னன்னா, இவங்களுக்கு உடம்பு சரின்றதால, டெய்லியும் அவங்க கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவங்கலாம் அந்த சின்ன வயசு கதையெல்லாம் பேசுவாங்க. நான் போயிருக்கும்போதும் அது மாரி பேசிக்கிட்டாங்க. இது மாரி நான் இந்த ஸ்கூல்ல என் கூட படிச்சவங்க, அவங்க ஹஸ்பண்டும் அவங்களும் ஒரே ஸ்கூல்ல அவங்க மட்டும் தான் படிச்சாங்களாம். அது ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்களுக்கு தெரிய வந்துச்சாம். அந்த மாரி உள்ள கதையெல்லாம் பேசி, அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம். சிரிச்சு பேசிட்டு, அப்புறம் ஒண்ணா சாப்பிடுறது, ஒண்ணா டீ குடிக்கிறது. ஒவ் அது மாரி அவங்களோட கஷ்டத்த இவங்க சுமக்கிறது, இவங்களோட கஷ்டத்த அவங்க சுமக்கிறது, இப்படின்னு அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது, ஆனாலும் அவங்க சாயந்தரம் ஆனா அவங்கவங்களும் அவங்கவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. இவங்களுக்கு உடம்பு சரியில்லையே, அதனால இவங்களால ஃப்ரேம் வச்சு தான் நடக்குறாங்க. இருந்தாலும் இவங்க வந்து இல்ல எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அந்த அளவு இன்னும் அப்படிதான் இருக்கிறாங்க.
அப்போ அத பார்க்கும்போது எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ச்சே! எல்லாருக்கும் ஃபேமிலி இருந்துச்சு. ஆனா கடைசியில இவுங்க தான் இவுங்களுக்குள்ள இப்ப அவங்க பசங்கள்லாம் இருக்கிறாங்களே, ஏன் அவங்கலாம் வரமாட்டாங்களா? அப்படின்னு கேட்கும்போது, இல்ல, இல்ல அவங்கலாம் அவங்கவங்க பிஸி லைஃப்ல இருப்பாங்க. எதுக்கு அவங்களலாம் கஷ்டப்படுத்தணும்? அது இல்லாம அவங்க எங்கள பார்க்கும்போது கஷ்டப்படுவாங்க. நாங்க நல்லா இருக்கிறோம்னு சொல்லிட்டு, அவங்கவங்க இருக்கிறோன்னா அவங்க நாங்கலாம் இப்படி ஒண்ணா இருக்கிறத பார்த்தாவே அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். ஏன்னா அவங்கலாம் இவங்கள பார்த்துப்பாங்க. அதனால நம்ம சந்தோஷமா இருக்கலாம். அவங்கவங்க வேலைய பார்க்கலான்னு அவங்கலாம் அப்படி இருக்கிறாங்க. அதனால எங்களுக்கு அந்த பிரச்சனைலாம் இல்ல. அவங்களும் ஹேப்பியா இருக்காங்க. நாங்களும் ஹேப்பியா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கங்க. அத கேட்கும்போது எனக்கு அப்படி ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே அவங்க வீட்ல உட்காந்து நாமளா அந்த டைம் நாங்கலாம் ஓடிட்டுருப்போம். ஆனா இத கேட்டும்போது கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா ஒரு 10, 15 மினிட்ஸ் அவங்க கூட உட்காந்து, அவங்க கதையெல்லாம் கேட்டுட்டு வரும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமா நான் வெளியில வந்தேன். அப்பதான் நெனச்சு பார்த்தேன். நம்ப சமுதாயத்துல நம்பலாம் இப்படி இருக்கிறோமா? முன்னாடி இருந்தோம். இப்ப எனக்கெல்லாம் என் அக்காங்க, அண்ணாங்க, மாமாங்க எல்லாம் இருக்கிறாங்க. அவங்கலாம் பார்க்கும்போது அவங்களலாம் ஊர்ல போய் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஆனா, இப்ப நம்ப குழந்தைங்கலாம் நம்ப 1, 2 தான் வச்சுக்கிறோம். ஆனா, வயசு ஆக ஆக இவங்களுக்கெல்லாம் நமக்கு ஏன்னா இப்ப அவங்களே 12 பேர், அதுல 5 பேர் தான் இப்ப இருக்கிறாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம 2 வச்சுக்கிறோம், இல்லன்னா 1 வச்சுக்கிறோம். இவங்களுக்கு இவங்களோட கஷ்டத்த போயி ஒரு ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு நடக்குது. அப்ப அந்த பாரத்த இறக்கி வைக்க இவங்களுக்கெல்லாம் யார் இருக்கா? அப்படின்னு நெனச்சு பார்க்கும்போது, யாரும் இல்லன்னு தான் நான் சொல்லுவேன் கொஞ்சம் பேருக்கெல்லாம். அப்ப ஏன்னா நம்ம சமுதாயம் நம்மள அப்படி ஆக்கிடுச்சு. அதனால அப்புறம் நான் யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன். ஆனா நமக்கு இப்ப யார் இருக்கா? அடுத்தவங்க அக்காங்க, பெரியம்மா பசங்க, பெரியப்பா பசங்க, அத்தை, மாமா பசங்க இவங்கலாம் நம்ம கூட இருக்கிறாங்க இல்லையா? அது மாரி ஏன் நம்ம குழந்தைங்களுக்கும் அவங்கலாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டு, அத கொஞ்சம் பெருசா படிப்பு மட்டும் வாழ்க்கை கிடையாது இல்லையா? அவங்க கடைசி வரைக்கும் இப்ப எப்படி சந்தோஷமா இருக்கிறாங்களோ, அவங்க இருக்கிற எல்லா நாளும் இருந்துட்டு போணும் இல்லையா? அதானே ஒரு நேச்சர் நம்ம ஒரு 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 ஹியூமன்னா. ஏன் அத நம்ம கிரியேட் பண்ணி குடுக்கக்கூடாது? அவங்க கூடலாம் பேச வச்சோம்னு வச்சுக்கங்க, கடைசில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட வராங்க. நம்ம வர முடியாதுன்னு நான் சொல்லல, வராங்க. ஆனா, அவங்க ஒரு சர்டன் லெவலுக்கு வரும்போது அவங்களாலயும் வர முடியாது. ஏன்னா, அவங்க அவங்க ஃபேமிலின்னு ஓடுவாங்க. ஆனா, நம்ம சொந்தம் தான், ரத்த சொந்தம். சில நேரம், "ஐயோ! அவ தனியா நிக்கிறாளே! இல்ல இவங்க தனியா நிக்கிறாங்களே!" அதனால அவங்களுக்கு போய் கூட நம்ம துணையா நிக்கணும். அவங்களுக்கு வேண்டிய நேர உதவிய செய்யணும். அப்படின்னு அவங்கள மீறி அவங்கள வந்து இந்த ஸ்டோரியில நிக்க வைக்கிது. அது மாரி இன்னும் சிலர் பண்ணிட்டு இருக்காங்க. அத தான் நான் உங்ககிட்ட ரிமைண்ட் பண்றேன். அப்ப இந்த சமுதாயத்துக்கு நம்ம ஏன் இத சொன்னோம்னா, இன்னொரு 50 இயர்ஸ் நமக்கெல்லாம் ஓகே ஃபைன். நம்ம குழந்தைங்களுக்கு 50 இயர்ஸ் கழிச்சு நடக்கும் இல்லைங்களா? இது மாரி தானே நடக்கும். அப்ப அவங்களுக்குன்னு ஒரு கஷ்டத்த அவங்க கிட்ட ஷேர் பண்ற ஒரு நல்ல இதயம் உள்ளவங்கள அவங்கள இவங்க புரிஞ்சுக்கிற அளவுக்கு, இவங்கள அவங்கள புரிஞ்சுக்கிற அளவுக்கு, சொல்லாம புரிஞ்சுக்கிற அளவுக்கு உள்ள ஒரு சொந்தத்த ஏற்படுத்தி ஏன் நம்ம குடுக்கக்கூடாது? குடுத்தோம்னா, அவங்க காலம் நல்லபடியா அமையும்ல. அந்த கதைய தான் அந்த மாரி ஏன் நம்ம சமுதாயத்துல பண்ணக்கூடாது? அப்படின்ற ஒரு கருத்து இந்த ஸ்டோரிய கேட்கும்போது எனக்கு அது மாரி நெனச்சேன். ஏன் இத உங்ககிட்ட இப்ப ஷேர் பண்ணக்கூடாது? அப்படின்றதால தான் இத உங்ககிட்ட நான் இப்ப ஷேர் பண்ணேன். இது சிலருக்கு உதவும்னு நெனைக்கிறேன். மீண்டும் இதுபோல நீங்க யோசிங்க. மீண்டும் இதுபோல ஒரு நல்ல குட்டி ஸ்டோரியோடு சந்திப்பேன் என்று நன்றி கூறி விடைபெறுவது மடத்தார் வீட்டின் இதயம் தொட்ட கதைகள். நன்றி, வணக்கம்.